ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு சொல்யூஷன் எப்படி கொண்டு வரலாங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் 9 cube + 10 cube + எக்ஸட்ரா + 21 cube அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது 9 cube-லேருந்து 21 cube வரைக்கும் இருக்கிற அந்த நம்பர்ஸை டோட்டலாக ஆட் பண்ணால் எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஒவ்வொரு நம்பரையும் உட்காந்து கூட்டிகிட்ருக்க முடியாது இல்லையா? 9 cube + 10 cube + 21 cube வரைக்கும் ஒவ்வொன்றையும் நீங்கள் எழுதி அதுக்கு க்யூப் கண்டுபிடிச்சி கூட்ட முடியாது. ஸோ அதை எப்படி செய்யலாங்கிறத ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும். அந்த ஃபார்முலா மூலமாக நம்ம என்ன செய்யலாம் கற்றுக்கலாம். அது சரி, இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? இதுக்கான சொல்யூஷன் எப்படி கொண்டு வரணும்னா, எப்பயுமே மேக்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெருசாக இருக்கிறத ஒரு சிம்பிளாக செய்கிறதுக்கு ஃபார்முலான்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் இந்த சம்மை ஈஸியாக முடிச்சிடலாம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு எப்போவுமே இது வந்து மிடில்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மேக்ஸில் ஸ்டார்டிங்லேருந்து தான் ஃபார்முலா இருக்கும். அதாவது 1 cube + 2 cube + எக்ஸட்ரா + n டேர்ம்ஸ்க்கு தான் ஃபார்முலா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ n டேர்ம்க்கு உள்ள ஃபார்முலா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாமா? அதாவது 1 cube + 2 cube + எக்ஸட்ரா + n cube இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்முலா n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயருங்கிறதா என்னது ஃபார்முலா. எப்போவுமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். அந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. 5 மார்க் சம்மாக இருந்தால் 1 மார்க்கு, 2 மார்க் சம்மாக இருந்தால் ஒரு 1/2 மார்க் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதை எழுதிக்கிறோம். ஸோ 9 cube + 10 cube + எக்ஸட்ரா + 21 cubeன்னு எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா 1லேருந்து தானே தெரியும். ஸோ 1லேருந்து 21 cube வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள டேர்மை மைனஸ் பண்ணிவிட்டால் நமக்கு என்ன செஞ்சிடும், இந்த டேர்ம் வந்து கிடச்சிரும். அதை எழுதியாச்சு. எழுதிட்டு 1லேருந்து 21 வரைக்கும் இருக்கிற ஃபார்முலா 21 cube வரைக்கும் கொடுத்துருந்தாலும் இதே ஃபார்முலா தான். சின்ன நம்பர் அதாவது 1லேருந்து 8 வரைக்கும் கொடுத்துருந்தாலும் இதே ஃபார்முலா தான். ஸோ ஃபார்முலாவை 2 டைம்ஸ் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக இங்கே 21 இருக்குது. ஸோ 21 × 21 + 1/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8 × 8 + 1/2 த ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 21 அப்படியே இருக்கும். இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ 21 + 1 22/2 மைனஸ் அதே மாதிரி இங்கே 8 × 8 + 1 9/2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 21 அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே 22 இருக்குது இல்லையா? 22வை 2ஆல் கேன்சல் பண்ணால் 11 கிடைக்கும். 11 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8ஐ 2ஆல் நம்மளால் என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். ஸோ 1 2 2 4 2 8. ஸோ 4 × 9 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த 21ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எப்போயுமே உங்களுக்கு டைரெக்டாக தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆன்சர் ஷீட்டோட சைடில் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. அதில் இந்த ரஃப் ஒர்க்கெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஸோ 21 × 11 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 231 கிடைக்கிது. ஸோ 231 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 9s நமக்கு என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். 36 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ஆன்சர் போட்டாச்சு. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா a² - b² ஃபார்முலா தெரியும். என்ன இருக்கும், a + b × a - b. இங்கே அதே ஃபார்மெட்டில் இருக்குது. இதை நீங்கள் ரெண்டுக்கும் ஸ்கொயர் எடுத்து அப்புறம் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு ஜாஸ்தி. ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு கம்மி. ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது இதுதான் a, இதுதான் b. ஸோ a + b × a - b போட்டுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 267 கிடைக்கிது. இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 195 கிடைக்கிது. இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஆன்சரை எடுத்து எழுதிடுங்க. கமெண்ட்ஸில் டவுட்ஸ் இருக்கிறதெல்லாம் கேளுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சம் வேணுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சம்மில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.